சரி மாணவர்களே, அப்ப நாம தொடர்ச்சியாக ஜிட் எக்ஸாமுக்குரிய பார்த்துட்டு வரோம். ஜிட் எக்ஸாம் பாஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். என்ன ஜிட் எக்ஸாம் பாஸ் பேப்பர் நம்ம 2019, 20, 21, 22 அந்த எல்லாம் சேர்ந்து கொண்டா நடந்தது. ஆக 23ல நடந்த இந்த ஜிட் எக்ஸாம் பாஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். ஆகவே நாம எல்லா வினாக்களும் செய்து முடிச்சிட்டோம். இது 19 வரையும் செய்து முடிச்சிட்டோம். என்ன அப்ப 20வதுகள்ல இருந்து பார்க்க போறோம். அவர் 19வது வீடியோ வரை நாம என்ன யூடியூப் சேனல்ல இது கூட பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். ஆகவே ஒவ்வொன்றா பார்த்துக் கொள்ளுங்க. ஆகவே நாம இங்க 20வது கேள்வியை ஆரம்பிப்போம். 20வது கேள்வி என்னென்றா, பல்வேறு சக்தி மூலங்களில் அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் பற்றிய ஒரு முன்வைப்பை தயாரிப்பதற்கு ஒரு விஞ்ஞான ஆசிரியர் ஒரு குழு ஒப்படையை தந்துள்ளார். சரி, இதற்காக பவர் பாயிண்ட் எம்எஸ் பவர் பாயிண்டில் ஒரு உகந்த தளக்கோலத்தை லே அவுட் சமித்தும் அவருடைய குழுவினரும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். பின்வருவனவற்றுள் எது இதற்கு மிகவும் உகந்த தளக்கோலம் ஆகும்? எது? இங்க மார்க் நான் திருப்பியும் சொல்ல, இங்க மார்க் பண்ணிக்கிட்டே சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். இந்த பேப்பர் டவுன்லோட் பண்ண வெப்சைட்ல அவங்க அவங்க செஞ்சல யாரோ செய்த பேப்பரை போட்டிருக்காங்கன்னு. ஆகவே நம்ம இந்த விடைகளை சரியென இனம் காணக்கூடாது. சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். அது பேப்பர் செஞ்சவங்க. சரி, அப்ப இது என்ன கேள்வி? இந்த கேள்வியை நம்ம கொஞ்சம் ஆங்கிலத்தில் பார்த்துட்டு வந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஆங்கிலம் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ரைட், கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்குது. பரவாயில்லைன்னு மிச்சம் கிளியர் இல்லாம போயிட்டா கிளியர் இல்லாம போயிட்டேன்னு. சரி பாப்போம். A science teacher has given a group assignment to prepare a presentation about the advantages and disadvantages of different energy solution. ரைட்டா? அதாவது நம்ம அட்வான்டேஜஸ், அதாவது பயன்களையும் பிரதிகூலங்களையும் அங்க சொன்னமா என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ ஒப்பிட்டு, ஆகவே அதிலே வந்துட்டேன் ஒப்பிட்டு செய்வதற்கு ஒரு பிரசன்டேஷனை இது செஞ்சிருக்காங்க. சூட்டபிள் லே அவுட் இன் எம்எஸ் வேர்ட். இப்ப எம்எஸ் வேர்ட்ல இதுக்குரிய லே அவுட் என்ன? எந்த லே அவுட்? சரி, லே அவுட்னா என்ன? லே அவுட்னா என்ன? நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். என்ன இது? இந்த கேள்வியை நாம கொஞ்சம் இதுல பார்த்துட்டு வருவோம். சரி, இதான் நான் ஒரு பிரசன்டேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஆகவே இதுல இந்த இருக்கிறது தான் லே அவுட். ஆரம்பத்தில் இருக்கக்குள்ளேயே லே அவுட் ஒன்று வரும். ஆகவே இதானே லே அவுட். இந்த லே அவுட்ல பாருங்க, இது டைட்டில் ஸ்லைட். அப்ப என்னென்ன லே அவுட் இருக்குன்னு பாருங்க. அப்ப டைட்டில் ஸ்லைட் நாம என்னத்துக்கு? அந்த தலைப்புக்கு பயன்படுத்துவோம். தலைப்பு இங்க சப்டைட்டில். அப்ப நம்ம தலைப்பு என்ன? நம்ம சும்மா எடுப்போமே MLM கிரியேஷன். ரைட்? அப்ப சப்டைட்டில் என்ன? சரி, இப்படி சும்மா இது ஒரு நான் ஃபுல்லா இங்க இதை விளங்கப்படுத்த போகல. என்னென்ன லே அவுட் இருக்கு. ஆக லே அவுட்டை நாம நியூஸ் லைட்லயும் எடுக்கலாம், இல்லாட்டி லே அவுட்டுக்குள்ள போயும் எடுக்கலாம். சரியா? எல்லாரும் மூலமே நியூஸ் லைட்டுக்குள்ள எடுப்பீங்க. அதே தான் லே அவுட். ஆகவே லே அவுட். சரி, இது டைட்டில் ஸ்லைட். டைட்டில் அண்ட் கண்டென்ட். அப்ப இங்க என்ன? அப்ப இங்க டைட்டில் அண்ட் கண்டென்ட்க்கு மாறுது. அதாவது இது டைட்டில் ஆகும், இது கண்டென்ட் ஆகும் மாறுது. நான் இங்க இது இல்லை. நாம அடுத்த ஒன்றுக்கு போவோம். அடுத்த நியூஸ் லைட்டுக்கு நம்ம நியூஸ் லைட்ல செலக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ரைட்? அப்ப இந்த லே அவுட் என்ன? இங்க டைட்டில். அப்ப இங்க டைட்டில் என்ன? ஜிட் எக்ஸாமுக்குரிய டைட்டில். இங்க நாம என்ன ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்வோம்? இது செய்வோம். ஆகவே இது என்ன? நான் இது விளங்கணுன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். ஆகவே இது என்ன? டைட்டில் அண்ட் கண்டென்ட். இது செக்ஷன் அண்ட் ஹெடர். இது டூ கண்டென்ட். இது டூ கண்டென்ட். இது கம்பேரிசன். டூ கண்டென்ட்னா ரெண்டு கண்டென்ட். இங்க ஒரு கண்டென்ட், இங்க ஒரு கண்டென்ட். இது கம்பேர் பண்றது இல்லை. இங்க ஒரு அதாவது டூ கண்டென்ட்டுக்கும் டூ கண்டென்ட்டுக்கும் கம்பேரிசனுக்கு என்ன வித்தியாசம்டா பிள்ளையே? இங்க ஒரு கண்டென்ட், இங்க ஒரு கண்டென்ட். அதாவது இடம் இல்லை, இல்லாட்டி ரெண்டையும் ஒரே ஸ்லைட்ல செல்லணும்டா நம்ம இங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம், இங்க ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஆனா இங்க என்ன இருக்காது? அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தலைப்பு போடுறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் இந்த கம்பேரிசனை பாத்தீங்கன்னா இங்க என்ன அட்வான்டேஜஸ், இங்க டிஸ்அட்வான்டேஜஸ் போடுறதுக்கு என்ன இருக்கும்? இடம் இருக்கும். ஆகவே இதான் இதுக்குரியது. ஆகவே அதே போல ஓகே, சரி. ஆகவே அதே போல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். ஆகவே பிள்ளைகள் இப்ப இது ஓகே என்ன?
ஆகவே இங்க என்ன, ஆகவே இதான் அந்த கம்பேர் பண்றதுக்கு. அப்போ இப்ப லே அவுட் நம்ம நான் ஏன் எடுத்தேன்னா இங்க லே அவுட்னா என்னன்னு தெரியணும். லே அவுட்ல என்னென்ன இருக்கு? டைட்டில் ஒன்லி, பிக்சர் வித் கம்பேரிசன், கேப்ஷன், கண்டென்ட் வித் கேப்ஷன், பிளாங்க் ஸ்லைட். ஆகவே இங்க கம்பேரிசன் தான் உங்களுக்குரிய கேள்வி. சரியா? சரி. அப்ப சரியா பிள்ளைகளா? அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்ப என்ன லே அவுட்னா உங்களுக்கு தெரியும். என்ன? இப்ப லே அவுட்னா என்னன்னு தெரியும். ஆகவே லே அவுட்ல இப்ப இங்க இதுக்குரியது என்னன்னு தெரியும். ஆகவே கம்பேரிசன் விடையாக வரும். சரி. அப்ப அடுத்தது 21க்கு போவோம். தரவுத்தள முகாமை முறைமை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? சரி. என்ன கேள்வி? Which of the following statement of correct with respect to the database management system? ஒரு பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் டேட்டா மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் டிஎம்எஸ்ல வருது. ஆக டிஎம்எஸ் கொஞ்சம் படிச்சிங்க தியரியன்னு எது வரும்னு தெரியாதே. அவ தியரிய கொஞ்சம் படிச்சிக்கிங்க இலகுவாக விடி அளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி. அப்ப அதுக்கு முதலாவது விடையை பார்ப்போம். அவை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் திட்டம் முதன்மை சாவி ஓர் அட்டவணையில் இருக்கும் தரவுகளை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்படும். அதே வேளை அந்நிய சாவி வேறு அட்டவணையை இணைப்பதற்கு பயன்படும். இது என்ன முதன்மை சாவி அந்நிய சாவி தேச டூ என்ன, அதாவது டிஎம்எஸ்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா 2 கீ இருக்கும். பிரைமரி கீ, ஃபாரின் கீ இருக்கு. வேற வேற கீ இருக்கு. ஆனா இங்க நாம சொல்ல முதன்மை சாவி பிரைமரி கீயை பத்தி யூஸ் பண்றோம். பிரைமரி கீ உண்மைக்கும் யூஸ் டு ஐடென்டிஃபை டேட்டா இஸ் அ டேபிள். டேபிள்ல இருக்கிற டேட்டாவை பயன்படுத்துறதுக்கு தான் என்ன தி டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இந்த கீயை பயன்படுத்துவோம். அதே மாதிரி அடுத்தது பிரைமரி கீ நாம யூஸ் பண்றது என்னத்துக்கு? லிங்க் அ டிஃபரண்ட். ஃபாரின் கீ இஸ் யூஸ் டு லிங்க் டு அ டிஃபரண்ட். அங்கால அடிபட்டிருக்கு. நாம இங்கே பார்த்துக்குவோம். இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். வேறு வேறு அட்டவணை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். அப்ப அதான் 21க்கு விட. 7 மண்டா பிள்ளைகள் நான் இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஒரு தியரி லெக்சரை போட பார்க்கேன். தியரி செக்ஷன் நான் 7 மண்டால் இந்த இது வீடியோக்கள் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு 7 மண்டால் நான் என்ன செய்யறேன் செய்து போட பார்க்கேன். சரியா பிள்ளைகள்? ஆகவே இதுல அடுத்த விடைகளை பார்க்கல. இதுல முதலாவது சரின்றதால இது முதலாவது தான் விட. அடுத்த விடைகளை பார்க்கல. கொஞ்சம் விரைவாக நான் அடுத்தது 22க்கு போறேன். பின்வரும் எந்த வரைவியல் வடிவமைப்பு மென்பொருள் காவி, வெக்டர் மற்றும் பரவு ரேஸ்டர் ஆகிய 2 பணிவெளிகளிலும் ஒர்க் ஸ்பேஸ் தொழிற்படுகிறது? அப்ப என்ன கேள்வி? 22வது. Which of the following graphic designing software works in both vector and radar workspace? சரி. ரெண்டும் வெக்டரும் அதே மாதிரி எந்த டிசைன் சாஃப்ட்வேர்? Adobe Illustrator and Corel Painter, Affinity Designer and Corel Draw. நம்ம வெக்டரும் இது செய்யணும், பரவு ரேஸ்டரும் இது செய்யணும். ஆகவே உண்மையா சொல்ல போனா கோரல் ட்ரோவும் எஃபினிட்டி டிசைனர்ல தான் என்ன இந்த வெக்டரும் ரேஸ்டரும் யூஸ் ஆகிறது. ரைட்டா? ஆகவே அதான் விடை 22வதுக்கு. மற்ற விடைகள் இது வராது. ஆகவே எஃபினிட்டி டிசைனர் சரி, எக்ஸ்ட்ரா டிசைனர் ப்ரோ எக்ஸ்பிள், அதே மாதிரி கோரல் பெயிண்டருக்குள்ள வெக்டர் ரெண்டும் யூஸ் ஆகணும். வெக்டரும் யூஸ் ஆகணும். காவின்னு சொல்ல போல ஒரு 3D அமைப்பு ஒன்று மாதிரி யோசிக்கலாம். ஓகே, அப்படியே யோசிங்க. 3D அமைப்புன்னு சொல்ல போல அடோப் இல்லஸ்ட்ரேட்டரோ கோரல் பெயிண்டரோ இதெல்லாம் என்ன 3D நமக்கு தேவைப்படாது. கோரல் ரோ எஃபினிட்டி டிசைனருக்கு தான் 3D தேவைப்படும் அப்படின்னு வச்சுங்க. சரியா? கொஞ்சம் குயிக்கா முடிக்கணும் அடிப்படையில விடைகளையும் கேள்விகளையும் பார்த்து போறேன் பிள்ளைகள். தேவையானதை கொஞ்சம் தேடிக்கொள்ளுங்க. சரியா? பின்வருவனவற்றில் எதில் கேட்பொலி பதிவித்தல் ஆடியோ எடிட்டிங் தொடர்பான தொழிற்பாடுகள் மாத்திரம் இடம்பெறுகிறது? ஆடியோ எடிட்டிங்ல நாம் என்னென்ன பயன்படுத்துவோம்? அதாவது மிக்சிங் அண்ட் ஃபேடிங் தான். கட்டிங் அதாவது இது ஒரு ஜென்ரல் நாலேஜில் விடையளிக்கலாம். வெட்டலும் மங்களாக்கலும் இது வீடியோ எடிட்டிங்ல செய்வோம். என்ன கலத்தலும் மங்களாக்கலும் ஃபேடிங். ரைட்? இது மங்களாக்குதல், இது மங்குதல், அதாவது ஃபேட் பண்ணுவோம். உதாரணமா நீங்க ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல எடுத்தீங்கன்னா ஃபேடுன்னு இருக்கு. அதே மாதிரி மிக்சிங். ரைட்? ஆகவே இது ரெண்டும் சரியா. மிக்சிங்கும் ஃபேடிங் தான் இதுக்குரிய ஆன்சர் 23வது. சரி, 24வதுக்கு பார்ப்போம். பின்வரும் பரிமாற்றல் ஊடகங்களில் அவற்றின் தரவு பரிமாற்றும் வேகத்தை ஏறுவரிசையில் ஒழுங்குபடுத்துக. அதாவது தரவு பரிமாற்றம் நம்ம சொல்லுவோம் 4G 4Gயோட 5G 5Gயோட அது அப்படி வர மாதிரி அதை அவங்க ஏறு வரிசைப்படுத்த சொல்றாங்க.
ஆகவே ஏறுவரிசைப்படுத்த போல they are the data transmission rate. But data transmission குயிக்கா இருக்கும் என்ன குயிக்கா, அதாவது முதலாவது டிரான்ஸ்மிஷன் மீடியா. இது முதலாவது டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு சொல்லக்குள்ள நம்ம 4G என்பது டேட்டா, அந்த ஸ்பீடை சொல்றது, ஸ்பீடை குறிக்கும். 4 ஜென்ரேஷன், 4 ஜென், வைஃபை எல்லாம். ஆனா இதுல என்ன எது மீடியான்னு சொல்லப்போல, உண்மையை சொல்ல போனா யூடிபி, ஆப்டிக்கல் ஃபைபர் இதெல்லாம் மீடியானே. அதே மாதிரி மைக்ரோவேவ். ஆக ஆக கூடின ஸ்பீட் எது, அதாவது இங்க விளங்க. ஆகவே இது விளங்கிட்டு எனக்கு கேள்வி என்னது, ஆகவே இதுல ஆக கூடின ஸ்பீட் எது? ஃபைபர் என்ன, ஃபைபர் ஆப்டிக்கல் ஒளியியல் நார். அதோட கொஞ்சம் குறைய யூடிபி, அதாவது காப்புரை இடாத முறுக்கிணை. அது நமக்கு தெரியல. யூடிபி அதோட குறைய. அடுத்தது நுண்ணலை மைக்ரோவேவ். மைக்ரோவேவோட யூடிபி கூட, யூடிபியோட ஒளியியல் நார், அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர். சரியா, ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன இருக்கும், அதோட கூடியா இருக்கு. சரி சரி பிள்ளைகள், அப்ப நாம யூடிபின்னா என்ன, ஓகே அதை நான் பார்ப்பேன். இப்ப யூடிபி தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க, யூடிபி காப்புரையிடாத முறுக்கிணை. அப்படின்னா காப்புரையிடாத, அப்ப அன்சீல்டட், முறுக்கிணை ட்விஸ்டட் பேரா. சரியா, அப்ப அதான இது. அவை அன் அன்சீல்டட் ட்விஸ்டட் பேரா ரைட் யூடிபி. அவை மிக ஆப்டிக்கல் தான், மிக வேகம் கூடின ஒரு தரோ பரிமாற்றம் ஆக இருக்கும். சரியா, மற்றது இதா இருக்கு. சரி, அடுத்தது 25வது கேள்வியில இருந்து அங்கே HTML பத்தியும் வருது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கோ. நேரத்தை கருத்தை கொண்டு நான் 24ஓட முடிக்கேன். 25ல இருந்து அங்கால 40 வரையும் செய்யணும். அதை இன்னொரு வீடியோல பார்க்க முடியல. ஆகவே இதை கொஞ்சம் நான் அவசரமா போயிட்டேன். இந்த வீடியோக்கள் என்ன முடிக்கணும் என்ற ஒரு அடிப்படையில, இதை கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடணும் என்ற ஒரு அடிப்படையில நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன். ஆகவே இதை விளங்காதவங்க கொமாண்ட்ல கேளுங்க சில விடயம். காரணமா இது ஒவ்வொன்று பற்றியும் தனியாக விளங்கப்படுத்தணும். 4G வைஃபை பற்றி, அதே போல இங்க இருக்கக்கூடிய இது வீடியோட அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இதுல எதுக்கு வெக்டர் வரும், எதுக்கு ராஸ்டர் வரும், இது வெக்டர் சம்பந்தப்பட்டதா இல்லது பறவை மட்டும் சம்பந்தப்பட்டதான்னு ஒவ்வொன்றையும் நம்ம தனியா என்ன செய்யணும், ஒப்பிட்டு கதைக்கணும். ஆனா இங்க டைம் இல்லை என்ற அடிப்படையில நான் இந்த குயிக்கா முடிச்சு கொள்றேன். பிள்ளைகள் நெட்ல எல்லா இடத்தையும் இருக்கு. அவை இலகுவாக அடிச்சு ஜிபியை யூஸ் பண்ணி கூட இதுல எது வெக்டர், எது ராஸ்டர், எது ரெண்டும் கலந்தது என்று பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, ஆகவே விடைய மட்டும் நாம இதில் பார்த்தோம். ஆகவே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.